அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 15 ஆண்டுகள் அதிமுகவும் மத்திய அமைச்சர் இல்ல, டிஎம்கேவும் மத்திய அமைச்சர் இல்ல. இப்ப இதனால என்ன பாதிப்பு? 40 எம்பிக்களும் ஜெயித்து என்ன பண்ண போறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு தமிழகத்திற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவோம் என்று திமுக 2021 சொன்னாங்க. ஆனா 3 ஆண்டு ஆகி எதுவும் செய்யல. அதே போல ஜிஎஸ்டி அந்த பாக்கி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நிதி, அதாவது பினான்ஸ் கமிஷன் வந்து இதே போன்று தமிழகம் போன்றே ஒரே ஒத்த அளவு உள்ள மாநிலங்களை விட கம்மியாக கிடைக்கிறது என்ற ஒரு பிரச்சனையை வைக்கிறார்கள். அதற்கும் தீர்வு காண பாடில்லை. எனவே பல்வேறு சவால்கள் இருக்கு. இன்னொரு சவால், கர்நாடகாவில் 17 சீட்டு பிஜேபி வின் பண்ணிட்டாங்க. அதே போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு. 2 பேருமே மேகதாது அணை கட்டுவோம் சொல்றாங்க. ஜல்சக்தி துறை இன்னமும் பிஜேபி தான் போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திட்டத்தை 2 பேரும் வந்து விகரசா கொண்டு வந்தாங்கன்னா அதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. அங்க காங்கிரஸ் கட்சி அதை சப்போர்ட் பண்றாங்க, இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறாங்க. எனவே உள்ளுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பிரச்சனைகள் வருகிறது. அதாவது எம்பிக்கள் தொடர்ச்சியாக ஒரே தொகுதியில் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கும் போது மக்களிடம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெண்ணை எங்க எம்பி செஞ்சுட்டாரு, என்ன கடந்த 10 வருஷம் இவங்க தான் இருந்தாங்க, இப்பயும் இருந்தாங்க, என்ன வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இவர்கள் மீது வைக்க வாய்ப்பு.